Hello friends, welcome to Satya's Coffee. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக எம்மியாக குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன், அதுவும் விரிசல் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடையில் வைக்கிற ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்சர் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஆச்சி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இது எத்தனை கிராம் இருக்குது, எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேக்கெட் மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு பேக்கெட் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப நல்லா டைட்டாக பிசைய தேவையில்லை, நம்ம லேசாக பிசைஞ்சு எடுத்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் இதை நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம ரெடி பண்ண நெய் தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த நெய் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவும் மணலாக இருக்கு இல்லையா? இது வீட்டில் பசுமாட்டு பால்லேருந்து எடுத்த நெய் இது. இப்போது இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது ரெஸ்ட்டில் இருக்க அதே டைமில் நம்ம ஜீரா பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு வர வரைக்கும் இதை நம்ம இப்போ இதை கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவும் பாகு மாதிரி நம்ம காய்ச்ச போகிறதில்ல, சும்மா கையில் தொட்டா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி நம்ம காய்ச்சிக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனோட டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் கலருக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. சைட்லலாம் பார்த்தா தெரியும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 10 நிமிஷம் ஊற இருக்கு. அதே டைமில் நம்ம ஜீரா பாகு காய்ச்சிட்டோம். இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு 10 முறை தேய்க்கணும். இப்போ மேலே உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேஸாக ஒரு 15 முறை ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் உருண்டை ஷேப்பில் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு 10 முறை அழுத்தி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மேலே வச்சு லேசாக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் குலோப் ஜாமுன் மாவு உருண்டை நம்மளுக்கு கிடைச்சிரும். பார்த்தீங்களா, எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் ஒரு 6 உருண்டையை எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போ உருண்டை போட்டதுமே தானாகவே மேலே மிதந்து வருது. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கணும். இப்போ
பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே நார்மலாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் நான் இதை நல்லா டீப்பாக டார்க் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் இதனோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியே நம்ம உருட்டி வச்சிருக்க எல்லா மாவுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம உருண்டையை போட்டதும் தானாக மேலே எழும்பி வரணும். எண்ணெயில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சுற்றி சுற்றி விட்டால் போதும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதே இப்போ நம்ம ஜீரா பாக்கில் போட்டுக்கலாம். ஜீரா பாகு நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜீரா பாகு நல்லா சூடாக இருக்கும் போது இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன்லாம் ஜீரா பாகில் எவ்வளோ சூப்பராக ஊறுதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்பவும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது இந்த பாகோடு சேர்ந்து நல்லா ஊறி வரும்போது ஜீராவில் நல்லா மூழ்கி இது அரை மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இருக்க கலரும் வெளியே இருக்க கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா குண்டு குண்டாக கருப்பு திராட்சை பழம் மாதிரி இருக்கும். நம்ம நாவப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குலோப் ஜாமுன். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக ஊறி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு குலோப் ஜாமுன் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. உள்ள கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் ஜூஸியாக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதை சாப்பிட்டு முடிச்சு விட்றேன். மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபே.